உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. லயன் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடைபெற்ற 24 ஜேயின் கேபினட் இன்ஸ்டாலேஷன் லயன் எம்.டி. நாகராஜ் டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷன் அவர்களின் தலைமையில் கூட்டு மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில் மாவட்ட துணை நிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் பதவி பிரமாணம் செய்து பொறுப்பேற்றனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மண்டல வாரியாக அனைத்து சங்கங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் லயன் ஏ.டி. ரவிச்சந்திரன் உட்பட பன்னாட்டு இயக்குனர் மற்றும் கூட்டு மாவட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து சிறப்புரை ஆற்றினார்கள். சிறப்பாக பணியாற்றிய மண்டல, வட்டார, மாவட்ட தலைவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த ஆண்டு லயன்ஸ் இயக்கத்தின் மாவட்ட சார்பில் பள்ளிக்கூடம் கட்டும் சேவை உட்பட பல முக்கிய சேவைகளை ஆளுநர் தனது உரையில் அறிவித்தார். முழக்கமிட ஆசை என்று வெற்றி முழக்கம் செய்தார். மாவட்டத்தின் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் ஆகியோர் தலைமையில் மண்டல 13 அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. நூத்தஞ்சேரி லைன் சங்கம், புஷ்பா நகர், செம்பாக்கம், பிரைம் கேம்ப் ரோட், ஜட்ஜி காலனி, குரோம்பேட் ஈஸ்ட், துணைவியார் ரேவதி ராஜேந்திர பாபு, லைன் கிளப் ஆஃப் ராயல் உள்ளகரம், ஒரு 10 கிளப் என்கிட்ட வந்திருந்தது, கொடுக்கலாம். நான் கூப்பிடுறவங்க எல்லாருமே அவங்களோட ரெடி சார் எம் அண்ணாதுரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மதர் இந்தியா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என் நங்கர் லைன் கே கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியுங்க. சார் ஓகே, ஸ்கூல் சேவை திட்டத்திற்கும் நன்கொடை வழங்கிய நன்கொடை இப்பவே சொல்லியிருந்தேன். தயவுசெய்து மேடை கிட்ட வந்திருக்கீங்க. சரவணன் லைன்ஸ் கிளப் ஆஃப் அம்பத்தூர் கிரேட்டர், கிருஷ்ணன் அம்பத்தூர் கிரேட்டர் லைன்ஸ் தப்பே கிடையாது. மண்டல மற்றும் வட்டார தலைவர்கள் லைன் நாகராஜன், நண்பர்கள் அனைவரையும் மாவட்ட தலைவர்களை
இன்டர்நேஷனல் டைரக்டர் லயனஸ் மகேஷ் அவர்களை உங்கள் கரவையிடம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். 3-4 ஜேக்கு ஒரு பொன்னான நாள். 21வது நமது மாவட்டத்தின் கன்வென்ஷனை சிறந்த முறையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட தலைவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் எம்டிஆர் நாகராஜ் நமக்கென்று ஒரு கார்ப்பரேட் ஆபீஸை உருவாக்கி முத்திரை பதித்தார் 100வது ஆண்டு ஆளுநர் சுரேஷ்குமார் அவர்கள். மாவட்டத்தின் அடையாளம் போரூர்ல நம்ம இன்னைக்கு நமக்கென்று ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் உள்ளது. முதல் தளத்திலே டயக்னோஸ்டிக் சென்டர் உள்ளது. 2வது மாடியிலே ஒரு கன்வென்ஷன் சென்டர் உள்ளது. இதே போல தனது முயற்சியால் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேர் நல்லுள்ளங்களோடு கோவிலம்பாக்கத்தில் பிஎம்சிசி இளங்கோவன் அவர்கள் நமது மாவட்டத்திற்காக ஒரு இரத்த வங்கி, டயாலிசிஸ் சென்டர், இலவசமாக டயாலிசிஸ் சென்டர், மாவட்டத்தின் சார்பில் இலவசமாக டயாலிசிஸ் சென்டர் மற்றும் அங்கேயும் ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர், ஒரு மெடிக்கல் ஹப்பாக உருவாக்கி வைத்துள்ளார்கள். நண்பர்களே, அது மட்டுமல்ல, நமது முன்னாள் ஆளுநர் விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய சொந்த இடத்தை கொடுத்து குரோம்பேட்ல ஒரு டயாலிசிஸ் சென்டர், அதுவும் நமது மாவட்டத்தின் சார்பில் இலவசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததான் நமது மாவட்டம். இதை தாண்டி முன்னாள் ஆளுநர் ராஜபாண்டியன் அவர்கள் மாவட்டத்தின் வைப்பு நிதியாக 1 கோடி ரூபாய் திரட்டி அதிலிருந்து வருகின்ற வட்டியில் வருடந்தோறும் 60 மாணவர்களுக்கு கல்வி உதவியாக அத்தனை ஆளுநர்களும் சிறப்பு செய்வதற்காக 1 கோடி ரூபாய் வைப்பு நிதியை உருவாக்கி கொடுத்தார்கள். அது மட்டுமா, இதை தொடர்ந்து நமக்கு கடந்த வருட ஆளுநர் பழங்குடியினருக்காக 60 வீடுகளை அரசாங்க ஒத்துழைப்போடு நமக்கெல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை பழங்குடியினர்களுக்காக கட்டி கொடுத்து இன்னும் 3 மாசம் ஆவல. திறப்பு விழா இப்பதான் நடந்தது. அதற்கு முந்தைய ஆளுநர் பிவி ரவீந்திரன் அவர்கள் தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல்ல 4000 ஸ்கொயர் ஃபீட்ல O2 ஆக்சிஜன் சப்போர்ட் வார்டை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். ஒரு லைன்ஸ் என்பது கூட்டு முயற்சி. பிரவீன் 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நண்பர் தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தவர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்போம். திருப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் பிஎஸ்சி பட்டப்படிப்பும் படித்தவர். பன்முக தொழில் செய்பவர். 30 years in retail business in household items and is a partner in SRS group of companies. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பன்னாட்டு இயக்கத்தினுடைய இன்டர்நேஷனல் பெரேடை விட உங்கள் மாவட்டத்தோட பெரேட் அவ்வளவு சிறப்பாக இருக்கு. ஒவ்வொரு மண்டல தலைவர்களும் அவர்களுடைய மண்டலத்திலே எவ்வளவு அழகாக எவ்வளவு செலவுகளை பொருட்செலவுகளை செய்து எவ்வளவு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இப்படிப்பட்ட ஒரு பெரேட் எடுத்தது சொன்னால் நம்முடைய முன்னாள் கர்நாடக கேஜிஆர் அவர்கள் சொன்னாங்க. திஸ் இஸ் ரீஜுவனேட்டிங் மை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உதாரணங்கள் பாருங்க, இன்னைக்கு பாருங்க, அதாவது 1,20,00,000 இலக்கை அடைந்து விட்டோம் என்ற ஒரு பெருமையோடு அதற்கு ஒரு மாவட்ட தலைவர் என்ற ஒரு மிக சிறப்பாக நான் இந்த வெளியீட்டன்றைக்கு வந்து ராம் அவர்கள் தான் கூட்டு மாவட்டத்தில் அலர்ட் டிசி போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எப்பொழுதுமே 2 சொல்லுவேன் மாவட்ட தலைவர் பற்றி. மாவட்ட தலைவர்கள் என்பவர்கள் 1, மாவட்ட தலைவர்கள் 2 என்பவர்கள் மாவட்டத்தில் என்னுடைய பெயர் என்று நினைக்கின்ற மாவட்ட தலைவர்கள். இதில் நீ எந்த இருக்கிறீர்கள். வட்டார தலைவர் பொறுப்பு என்பது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. எந்த மாவட்டத்திலே வட்டார தலைவர்கள் சிறப்பாக செயலாற்றுகிறார்களோ அந்த மாவட்டத்துடைய செயல்பாடுகளை பற்றி ஆளுநருக்கு கவலை இல்லை. இந்த க்ளோஸ் நிட் ஃபேமிலி என்று சொல்லுவோம். அந்த க்ளோஸ் நிட் ஃபேமிலியை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் வட்டார தலைவர்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 4 சங்கங்கள் 5 சங்கங்கள் 6 சங்கங்கள் எதுவும் ஆளுநர் என்ன கொடுத்திருக்கின்றார்களோ பொறுப்புகளை அமர்த்துகின்ற அந்த பணி, அவர்கள் உடனடியாக பன்னாட்டுக்கு செலுத்த வேண்டிய சந்தா, மாவட்டத்திற்கு செலுத்த வேண்டிய சந்தா, இவைகளை எல்லாம் செலுத்துகிறார்களா என்பதை பார்க்கின்ற பணி, ஒரு செயல்படுகின்ற வட்டார தலைவராக நீங்கள் தேங்க்யூ சார் 25 கிளப்ஸ் 10 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கு சரவணன் அவர்களும் நம்முடைய அசோக் அவர்களும் 7,500 அதை 10,000 மாத்திரம் சொல்லியிருக்காங்க. 7,500 + 2,500 முதல்ல எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா பன்னாட்டைக்கு எதிர்பார்க்கிறது அதுதான், உறுப்பினர் வரை பண்ணணும், எல்லா கரஸ்பான்ஸும் வரும், கவர்னர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பார்க்க ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களா. அதே சமயத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் கூட்டங்கள் எல்லாருக்கும் வருகிறார்களா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் மூலமாக பிரின்சிபல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். மாவட்ட ஆளுநருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய ஐடியாஸ் வெற்றிகரமாக கொண்டு வருவதற்கு செயல்பட வேண்டும். செய்வீங்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் லீடர்ஷிப்பில் வரீங்க, நீங்கள் ஜெயக்குடி அவர்களுடன் இணைந்து எல்லா லீடர்ஷிப் ப்ரோக்ராமும் எந்த முறையில் பண்ணால் வெற்றிகரமாக வர முடியும், ஆளுநருடைய எண்ணங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். ஒரு சிறந்த துணை ஆளுநர்களாக மாவட்ட ஆளுநருக்கு எந்த முறையில் இருந்தால் உதவி செய்தால் சிறந்த முறையில் செயல்பட முடியும் என்று செயல்பட்டு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். செய்வீங்களா? அமைச்சரவை பதவியேற்பு விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கன்வென்ஷன் சேர்மன் நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் கன்வென்ஷன் சேர்மனாக மட்டுமல்லாமல் எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த ஆண்டு மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்து அத்தனை நிகழ்வுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கொண்டு இந்த மாவட்டத்தை முதன்மை இடத்துக்கு கொண்டு வருவதற்காக அறுபடி ஆண்டிக் கொண்டிருக்கக்கூடிய கன்வென்ஷன் சேர்மன் நாகராஜ் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவல் மூலம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும்.